வெல்கம் பட்டூஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி நேம் த பியூட்டிஃபுல் பேர்ட். ஒரு பார்க்கில் நிறைய பேர்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். புறா, மயில், காகம், கிளி, மைனா, குருவி அப்படின்னு நிறைய பேர்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் பேர்ட் காம்படிஷன் நடந்துச்சான். அதாவது யார் இருக்கிறதுலே அழகான பறவை அப்படின்ற போட்டி தான் நடந்துதான். அப்போது அதில் கலந்துக்கிட்ட மயில் தான் அழகான பறவை, தன்கிட்ட தான் பெரிய தோகையும் அழகான நிறமும் இருக்குன்னு சொல்லிச்சான். அடுத்ததாக வந்த கிளி தான் அழகான பறவை, தன்னோட நிறம்தான் சிறப்புன்னும் தன்னால் பேச முடியும்னு சொல்லிச்சான். அடுத்தடுத்து வந்த புறா, குருவி, அன்னம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அடுத்த டேர்னுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காக்காவுக்கு அழுகையாக வந்துச்சான். தான் ரொம்ப கருப்பாக இருந்தால் தன்னால் எப்படி இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அழுதுச்சான். கூட இருந்த அம்மா காக்கா சொன்னாங்களாம், நீ ஏன் அழுகிற, உன்கிட்ட இல்லாத திறமையா அப்படின்னு சொன்னாங்களாம். நாம தான் செம்ம ஸ்மார்ட்டான பேர்ட்ஸ் ஆச்சே, நம்மளோட புத்தி கூர்மை ரொம்ப அதிகம், நம்ம இனத்தோடு இருக்க ஒற்றுமை வேற எந்த பறவைக்கிட்டையும் பார்க்க முடியாது, நம்மளால் ரொம்ப உயரமாக பறக்க முடியும், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க தனித்திறமைகள் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட காக்காக்கு சந்தோஷமாயி அதுவும் காம்படிஷனில் போய் அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிச்சான். போட்டி முடிஞ்சு வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. எல்லா பேர்ட்ஸும் ஆர்வமாக இருக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு த க்ரோ. ஆமாம், காக்கா தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்களாம். கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்களாம். ஆமாம், அழகுங்கிறது முகத்துலேயும் நிறத்துலேயும் இல்லை, உங்களுடைய எண்ணங்களும் திறமைகளும் தான் உங்களோட உண்மையான அழகை வெளிப்படுத்தும். நேற்று கேட்டிருந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? வாட் ஹேப்பன் டு ஆல்ஃபபெட் ஏபி வென் தே ஆர் கெப்ட் இன் ரெஃப்ரிஜிரேட்டர்? இட் பிகம்ஸ் ஜிலேபி. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின். ஆப்போசிட் ஃபார் மலை மேகம் யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.